பவித்ரா, பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறையாக நாளை மாலை இரவு 7:15 மணிக்கு பதவியேற்கிறார். அவரோடு பதவியேற்க உள்ள மத்திய அமைச்சர்களின் உத்தேச பட்டியல் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் கடந்த முறை அமைச்சரவையில் 72 பேர் இடம்பெற்றிருந்தனர். அதில் 13 பேர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருந்தே இடம்பெற்றிருந்தனர். இந்த முறை உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்காது. கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பீகார் மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு அந்த கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலும் அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு 4 எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் என்று விவசாயத்துறை மற்றும் பழங்குடியினர் நலன், சிறுபான்மையினர் நலன், கல்வித்துறை மற்றும் சிறு குறு தொழில்துறை ஆகிய துறைகளில் கேபினட் அமைச்சர்கள் 2, 3 மத்திய இணையமைச்சர்கள் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிக்கு குழந்தைகள் நலம் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெலுங்கு தேசம் கட்சியின் ராம் மோகன் மீண்டும் அமைச்சராவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல மதசார்பற்ற ஜனதாதளத்தின் குமாரசாமி மத்திய அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராஷ்டிரிய லோக்தள கட்சியின் தலைவர் ஜெயந்த் சௌத்ரி அங்கு அவர் மீண்டும் அமைச்சராவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஐக்கிய ஜனதாதளத்தின் லாலன் சிங் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். லோக் ஜனசக்தியின் சிராக் பாஸ்வான் மற்றும் இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா கட்சியின் ஜித்தன் ராம் மாஞ்சி அமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிண்டே பிரிவு சிவசேனாவில் பிரதாப் ராவ் ஜாதவ் அமைச்சராக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தவிர பிரதமர் மோடியின் கடந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி மற்றும் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், பியூஷ் கோயல் உள்ளிட்டவர்களும் தொடர்ந்து மந்திரிகளாக நீட்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வகித்து வந்த உள்துறை, பாதுகாப்பு மற்றும் சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலைத்துறை, நிதித்துறை, வெளியுறவு இலாகாக்களில் அவர் நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சி 16 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதால் அந்த கட்சிக்கு முக்கிய துறைகள் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே அமைச்சராக இருந்த சூழ்நிலையில் அதே அமைச்சர் பதவியை நிதிஷ்குமார் கட்சியும் பெறுவதற்கு இந்த முறை கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பவித்ரா.